இருங்க இருங்க உலகத்தை குழந்தை என்று பிறந்தாய், அதற்கென்று ஒரு பெயர் வேண்டும். பேர் வேண்டும் அல்லவா? என்னுடைய பேர் என்னமா? இந்த பத்திரகாளியுடைய அனுகிரகம் தான். இந்த பண்டகா மேட்டிலே நீ பிறந்த காரணத்தினால் இன்று முதல் நீ பண்டகாசூரன் என்று பண்டகாசூரா, எனக்கு என்ன கவலை? கவலை ஏன் உன்னை படைத்தேன்? படைத்தார்கள் கண்டாளர்கள் ஆகிய அந்த தேவர்கள், குறிப்பாக என் அண்ணன் திருமாலாகிய தீயவன் இந்த உலகத்திலே சிறந்த கடவுள் யார் என்பதற்காக பொழுது அந்த கங்கை ஒரு பெரிதாகவும் இந்த சக்தி ஒரு சிறிதாகவும் பேசி என்னை அவமானப்படுத்தி என்னை தலைக்குரிய செய்து விட்டார். பேசி கேவலப்படுத்தி விட்டார்கள். ஆங்கார கோபத்தோடு ருத்ர காளியாக ரூபம் மாறி இந்த உலகத்தை அழிப்பதற்காக நான் புறப்பட்டேன். இந்த காளியம் ஆனால் திரும்பி அழிப்பதற்காக நான் போவதா என்பதற்காக என்னுடைய சக்தியை உலகறிய வேண்டும் என்பதற்காக உன்னை இறக்க செய்திருக்கிறேன். இந்த சக்தியின் கிருபையால் நீக்கிறதற்காய் புறப்படும் மகனை இப்பொழுது ஆட்சி படைக்க வேண்டும், தேவனை முன்னிறுத்த வேண்டும், நான் பெரியவன் என்று பேச வேண்டும். அத்தனை பேர சக்திதான் பெரியவன் என்று என் காலிலே வந்து விட வேண்டும். விழுகவர்கள் அதில் அடித்து முன்படுத்த வேண்டும், அதை செய்ய வேண்டும். அவளை கொள்ளாதே. ஆனா தேவர்கள் அடித்து முன்படுத்தவர்கள் தேவர்களால் ஒரு இருக்கிறான் விட்டு செய்வேன். எனக்கு ஒரு வர வேண்டும். அழிவா மகனே, கவலை கொள்ளாதே. தேவர்களோ சூழ்ச்சிக்காரர்கள், அந்த சூழ்ச்சியாளர்களுக்கு ஏதாவது என்று கவலைப்படுகிறார். இப்பொழுது நான் ஒரு வரவழைக்கிறேன். எப்படி? அன்றன பிரபஞ்சம் எல்லாம் சாட்சியாக இந்த ஆதிசக்தி நான் வரவழைக்கிறேன். இந்த பத்திரகாலை கொடுக்கு முறை பழிக்காமல் போகாது. சக்தியாகி என்னுடைய சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் உன்னை அழிக்கவோ கொல்லவோ இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது. தாயை தவிர வேற யாரும் என்ன கொல்லவோ வெல்லவோ முடியாது. அப்படி இருக்கும் தருணத்திலே தேவரை அடித்து முன்படுத்த பாதத்தில் வந்து பணிமடைவுக்கு முன்படுத்துகிறேன். 8 நாட்களுக்குள்ள கொண்டு தடுக்கிற பாதத்தில் வந்து சுற்றுகிறேன். அரண்மனையில் பத்திரமாக இருக்கிறோம். போடு 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 போடு. பரவாயில்ல
போட்டு 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 ஏய் கண்ணா ஏய் பவன் மண்ட கொல்படி மகப்பட்ட பூண்டு யாரா பெருசு சத்தினால பெருசு உலகத்திலே யார் பெரியது தெரியுமா? நான் சொல்பவர் தான் பெரியது. உலகத்திலே பெரியவர் இப்ப சொல்லிடுவேன் நான் சொல்றத மட்டும் கேளு. பவன் முன்னாடி வா. உலகத்திலே பெரியவர் யார் என்று தெரியுமா? கழுத்திலே பாம்பினை மாலையாக சூடிக்கொண்டு தலையிலே பாம்பினை வைத்துக் கொண்டு பட்டை இட்டுக் கொண்டு குடித்தோல் உடித்துக் கொண்டு பெருமாள் என்று பெயர் வைத்து அவன் தான் உலகத்திலே பெரியவன். ஆமா கதை மாறி அவன் சொன்ன அடையாளங்கள் அந்த அடையாளங்கள் அனைத்து இருக்கிறது அப்படிதான் இவன்தான். ஈஸ்வரன் பாம்பு நெத்தியில பட்டை தலையில பாம்பு புளிய தோல் நீங்க உலகத்துல பெரியவனா பாம்புகள்லாம் மேல போனா பெரிய புளுத்தி நான் இல்ல அந்த ஆளுதான் அல்லாட்டு அந்த கரும்புஞ்சு வேணுங்களே அந்த ஆளு அல்ல அழிக்கிறதுக்கு லாபம் போட்டுக்கிறோம் சொன்னா ஏமாத்துறாரு ஏண்டா நான் இல்ல யாரப்பா யார் யார் அவன் நான் பெரியவங்க சாட்டு மாட்டாமல வர அப்ப யாரா இல்ல அவனை கேட்டா உன்ன பெரியவங்க நீ உன்ன கேட்டா அவன் பெரியவங்க யாரா பெருசு எங்க அம்மா தான் பெருசு சத்தி அசுரான் யாரப்பா நீ யாரப்பா நீ முடியாது முடியாது சத்தினை படுக்கலை பிறந்தவன் படுகாசுரே சக்தியானவள் மகா காளி அவதாரம் எடுத்தார். அந்த காளி அவதாரத்துடைய உத்தர கோபத்தால் நீ பிறந்தவனா? கோபத்தினால் ஆங்கார கோபத்தினால் பிறக்கப்பட்டவன் படுகாசுரனுடைய பேராகும். என் தாய் பெரியவன் என்று புகழ வேண்டும். என் தாய் தான் பெரியவன் என்று சொல்ல வர வேண்டும். சொல்ல வர வேண்டும். சொன்னால் ஆட்சி உயிர் வெஞ்சம். உங்களை சிறையில போடுகிறேன். அதற்காகத்தான் நீ வந்தாயா? சத்திதான் பார்த்தாயா? சத்தியாமல் அகோரமான கோபத்தோடு சென்று பண்டகாமேட்டில உத்தர கோபத்தோடு காளி அவதாரத்தில் இருக்கின்றாளாமா. அந்த காளி அவதாரத்தில் சக்திதான் இவன் பிறந்திருக்கின்றான். எங்களிடம் சிறைப்பிடிக்க வந்திருக்கின்றான். சிறைபிடிக்கிறேன். யார் வரிசை? யாரா வரிசை? வாங்க போராக்கிறீங்களே பார்வதாதேவி பண்டகா மயக்கிலே பத்திரகாளி அவதாரம் எடுத்து துஷ்ட தெய்வமாகிய துஷ்டனாகிய அசூரனை இறக்க வைத்து நம்மை அழிக்கும்படி செய்திருக்கிறார். அடித்து உதைத்து சிறையிலே போட்டு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நாம் தப்பிப்பதாக இருந்தால் யம தர்மனை மட்டும் நீதிமானாக அவன் ஆட்சியாளர் அவனை மட்டும் சிறைப்பிடிக்காமல் இருக்கிறார் காளி தேவி. அவனை எடுத்து அழைத்து அவனை தூதாக காளி தேவி அனுப்ப வேண்டும். தேவரெல்லாம் மன்னித்து விடுதலை செய்து விடம்மா, உலகம் இயங்க சொல்லி பார்க்கலாம். போய் பார்க்கட்டும், என்ன சொல்றாலும் தெரிஞ்சு அப்புறம் பேசி அப்படின்னா யமதர்மனை
அனைத்து உயிர்களையும் கவர்ந்து போகக்கூடிய யமதருமன். இது ஒரு வேஷம். தேவாதி தேவரெல்லாம் வந்திருக்கின்றோம். நாங்கெல்லாம் யமதர்மன் போட்டா எடுத்து சுத்துறது. ராஜேஷ் மட்டும் யமதர்மன் போட ஓமாடி. ஏன்னா ஏய் டேய் ஆட்டுக்குட்டி எருமைகளாயே யமதர்மா இதோ காளியம்மாளுடைய வரத்தால் அவருடைய பக்தியால் அபூர்வமானது அசுரனை அனுப்பி தேவாய தேவனால் சிறை வைத்து விட்டால் அவர் சக்தியானவர். அதனாடி பண்டகாமேட்டிலே உக்கிர கோபத்தோடு இருக்கும் சக்தியாகிய காளி அவதாரத்தின் சக்தி இடத்தில் சென்று சமாதானம் பேசிவார். தேவருக்கெல்லாம் விடுதலை கொடுத்து விடப்பா, இல்லை என்றால் அம்மா நிச்சயமா உலகம் செய்யாது என்பதற்காக சமாதானம் பேசுவார் சக்தி இடத்திலே, காளி அவதாரத்தின் சக்தி இடத்தில். விடுறாளா யாரும் தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு பதில் சொன்னா போதும். அப்படியா? ஆமா ஆமா. இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். போ 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 போ. போறாரு. ஏதோ ஒரு சத்தமாகிறது. யாராக இருக்கும்? அம்மா காளிதேவி. யாரது? நான் தான் அனைத்து உயிர்களும் கவர்ந்து போகிற யமதர்மன். என்ன காரியமாக வந்திருக்கிறாய்? இதோ என் வாகனமாகிய எருமைக்கடாய் மீது நான் வந்திருக்கின்றேன். யமதர்மா, ஆங்கார கோபத்தோடு இருக்கிறேன். என் முன்னால் யார் நின்றால் சரியே அவர்களை வெட்டி எறிவதே இப்பொழுது என் வேலை. என்ன? அதனால் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. நான் போவதா? அனைத்து உயிர்களையும் கவர்ந்து போகக்கூடியவன் நான். எனக்கு நீ உயிர் பிச்சை தருகிறாயா? மரியாதையாக சொல்கிறேன், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தால் கொடு, இல்லை என்றால் என்னுடைய எருமக்கடாய் வாகனத்திற்கு நீ இரையாகி விடுவாய். சண்டாளா, எருமக்கடாய் வாகனத்திலே ஏறி அமர்ந்திருக்கிறோம் என்ற ஆணவமா? யமதர்மா, உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சலிட்டு புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்துக் கொள். என்றால் உயிரை வாங்கும் உன் உயிரை நான் வாங்கி விடுவேன். ஜாக்கிரதை. அனைத்து உயிர்களை கவர்ந்து போகக்கூடிய என்னிடத்திலேயே உன்னுடைய வாய்ப்பேச்சா? உன்னை விட மாட்டேன். இப்பொழுது உன்னை அத்தனை பேரை உன்னுடைய தலையை வெட்டேறி ஓடி